ரீசெண்டா பாப்பாவ வேக்சின்காக அவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம். டாக்டர் விட்டமின் டி சப்ளிமெண்ட் தவிர வேற ஏதாவது குடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நாங்க பாப்பாக்கு ஒரே மருந்து குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். டாக்டர் ஒரே மருந்துனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. நாங்க அவங்க லாங்குவேஜ்ல புரியிற மாரி மஞ்சள், வசம்பு, ஜாதிக்காய், கடுக்காய், சுக்குன்னு 10 வகையான மூலிகை பொருள்ல செஞ்ச மாத்திரை. இத குழந்தைக்கு தாய்ப்பால்ல கலந்து கொடுப்போம். இத குடுக்கறதுனால குழந்தைக்கு வயிறு வலி, டைஜஷன் ப்ராப்ளம், லூஸ் மோஷன், சளிலாம் சீக்கிரத்துல வராது. முக்கியமா குழந்தைக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். டாக்டர் இந்த மாதிரிலாம் மருந்து இருக்கான்னு முதல்ல ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் குழந்தைக்கு இதை கண்டினியூவா கொடுக்க சொல்லிட்டாங்க. நான் இந்தியால இருந்து வரும்போதே குழந்தைக்கு ஒரே மருந்து மாத்திரையா நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பா பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே டெய்லி காலையில தாய்ப்பால்ல இந்த மாதிரி 2 தடவை ரோசி நான் கொடுத்துருவேன். எனக்கு சங்குல கொடுக்க தெரியாது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஒரு சிரஞ்சு வச்சு இதுல மிக்ஸ் பண்ணி நான் பாப்பா கொடுப்பேன். இது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. இது கொடுக்கறதுனால என் குழந்தைக்கு அவ்வளவு சீக்கிரம் வயிறு வலி, லூஸ் மோஷன், சளி எல்லாம் புடிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவளோட இம்யூனிட்டி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது. உங்க வீட்ல கை குழந்தை இருந்துச்சுன்னா நீங்களும் உங்க டாக்டர்கிட்ட கேட்டு கண்டிப்பா இது கொடுக்க ஆரம்பிங்க. உங்க குழந்தையோட இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகும்.